வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, தார தோஷம் இருந்தால் திருமணம் நடக்குமா நடக்காதா பத்தி பார்க்கலாங்க. இப்போ எத்தனையோ பேர் பாருங்க, அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ தாரதோஷ அமைப்பு கிரக அமைப்பு இருந்துட்டாலே பயந்துக்கிறாங்க இல்லைங்களா. எங்க பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு வசனப்பட்டுட்டே இருக்காங்க. நாளும் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் தாரதோஷ அமைப்பு இருந்தாலும் ஒரு சில குடும்பங்களில் திருமணம் அமைந்து திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இப்போ தாரதோஷ அமைப்புனா என்ன, எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு தாரதோஷம் இருக்கும், தாரதோஷம் இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அது எந்த மாதிரி கிரக அமைப்புலாம் இருக்கும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ தாரதோஷம் அப்படின்னு எடுத்துட்டா லக்னத்துக்கு பாருங்க, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். இந்த அதிபதிகள் அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தாலும் தாரதோஷ அமைப்புல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல அந்த அதிபதிகள் வக்கரமாகவோ நீச்சமாகவோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அல்லது ராகு கேதுவோட சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு தாரதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல அல்லது சுக்கிரன் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதிரி இருந்தாலும் தாரதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்துட்டாலே அவங்களுக்கு பாருங்க பயந்துக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ இருந்தால் 2ஆம் இடம் 7ஆம் இடம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, பாவ கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தாலே தாரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப விசனப்பட்டிருக்காங்க இல்லைங்களா. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு நல்லபடியா திருமணம் அமையும் நான் சொன்னேன் இல்லைங்களா. அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் திருமண வயது காலகட்டங்களில் அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ இது சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் மட்டும்தாங்க அது தாரதோஷத்தை ஏற்படுத்தும், பிரச்சனையை கொடுக்கும், பாதிப்பு கொடுக்கும், பிரிவினை கொடுக்கும். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த தாரதோஷ கிரக அமைப்பு இருந்து அந்த திருமண காலகட்டங்களில் ஒரு திருமணம் நடந்து 1 வருஷத்துலோ 2 வருஷத்துலோ இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த திசை நடந்தால் மட்டும்தான் பிரச்சனை ஏற்படுத்தும். சரிங்களா. இந்த தாரதோஷம் இருந்துட்டாலே அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும் அப்படின்னு நம்ம பயப்படக்கூடாது. இப்போ தாரதோஷ அமைப்புல இருந்து அவங்களுக்கு லக்ன சுபர்களுடைய திசைகள் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னா இந்த தாரதோஷம் இருந்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. தோஷம் இருக்கு, கிரக அமைப்பு இருக்கு, அந்த தோஷத்துக்கு ஏற்ப திருமணம் வரன்னு பார்த்து அமைச்சிடுறாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் பெற்று திசையோ அல்லது 5ஆம் இடத்து அதிபதி நல்ல அமைப்புல இருந்து திசையோ அல்லது 9ஆம் இடத்து அதிபதி நல்ல அமைப்புல இருந்து திசையோ இந்த மாதிரி அந்த லக்ன சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் திசை அடுத்தடுத்து வருது அப்படின்னால அதுவும் நாம பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. கிரக அமைப்பு இருக்கும், திருமணத்துக்கு பிறகும் அந்த திசை நடக்கிறதுனால, யோகாதிபதிகள் திசை நடக்கிறதுனால திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும், நல்ல குடும்பத்துல இருந்து வரன் வரும், அந்த பொண்ணும் பையனும் நல்லபடியா குடும்பம் நடத்துவாங்க, நல்லபடியா வாழ்க்கை அவங்களுக்கு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில செல்செலுப்பு வளர்ச்சி முன்னேற்றம் பாதையை நோக்கி போறது இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான நன்மை யோகத்தை அந்த திசா நாதன் கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சரிங்களா. இப்போ தோஷத்துக்கு தோஷம் அப்படின்னு நான் சொல்லும்போது, இப்போ தோஷத்துக்கு தோஷம் நம்ம அமைக்கிறோம் இல்லைங்களா. பொண்ணுக்கோ பையனுக்கோ தோஷம் இருக்குன்னா அதே மாதிரி அமைப்பை பார்க்குறோம். நாகதோஷத்துக்கு நாகதோஷம், செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் அமைப்பு பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி அமைப்பு நம்ம தோஷம் இருக்கு அப்படின்னா இப்படி பார்க்கும்போது அந்த தோஷத்துக்கு உண்டான கிரகங்கள் திருமணத்துக்கு பிறகு அந்த திசை நடத்துதா, அந்த தசை நடத்தினால் மட்டும்தாங்க அது பிரச்சனை கொடுக்கும், பாதிப்பு கொடுக்கும். அதே ஒரு சிலருக்கு பாருங்க, இந்த மாதிரி கிரக அமைப்பிலிருந்து தோஷ அமைப்பிலிருந்தும் திசை நடத்தினாலும் அது பிரிவினை பிரச்சனை தராம பிரிவினை தரும். அது எந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும்னா, இப்போ கணவருக்கு இப்போ தோஷத்தை அமைப்புல கிரக அமைப்பு இருந்து பாதிக்கக்கூடிய அமைப்புல கிரகம் இருந்து திசை நடத்துது அப்படின்னா அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்தை சுபர்கள் பார்த்துட்டாலும், இப்ப சுபர்கள் அப்படின்னா குரு பகவான் பார்க்கறது, லக்ன சுபர்களுடைய பார்வை பெற்றிருப்பது அல்லது அந்த தோஷம் பெற்ற கிரகம் லக்ன சுபர் சாரத்தில் இருப்பது இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது பிரச்சனை தரும். கொஞ்சம் கருத்து வேறுபாடு, அது கொஞ்சம் சங்கடம் இதுதான் சொல்லுவாங்களா, அந்த குடும்பத்துக்கு உண்டான பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பிரிவினை அப்படின்னு அமைக்கும் போது தொழில் விஷயமா கணவர் வெளியூருக்கு போறது,
மனைவி அந்த சொந்த ஊர்ல இருக்கிறது, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறது, இந்த மாதிரி சூழ்நிலை பிரிவினை ஏற்படுத்தும். இது வந்து நல்லபடியான பிரிவினை தானே இல்லைங்களா? இந்த மாதிரி பிரச்சனை தான் தருமே தவிர, அந்த சுபர்களுடைய சம்பந்தம் பெறும்போது அந்த திசை நடத்தினாலும் சரிங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும் சரிங்களா? மற்றபடி பிரிவினை வரைக்கெல்லாம் போகாது. இப்போ தார தோசை அமைப்பில் இருந்துட்டாலே அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒத்துமையா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னுலாம் ஒரு கவலை ஏற்பட்டுரும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த பதிவு நான் சொல்றேன் சரிங்களா? இப்போ தோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே அந்த தோஷம் எந்த அளவுக்கு இருக்கு, தோஷம் பேசுற மாதிரி இருக்கா, அதாவது திருமணத்துக்கு பிறகு அந்த திசை நடக்குதா, அந்த திசை நடந்தா அது பாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கா, அப்படியே அந்த திசை நடந்தாலும் சுபர்கள் ஏதாவது சம்பந்தம் பெறுறாங்களா, இது எல்லாமே நாம சீர்தூக்கி அந்த ஜாதகத்தை ஆய்வு எடுத்துட்டு அந்த எந்த அளவுக்கு பிரச்சனை போகும் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் சரிங்களா? இப்போ தோஷம் இருந்துட்டாலே பாதிப்பு கொடுத்துரும், பிரச்சனை கொடுத்துரும் நம்ம நினைக்கக்கூடாது. அதே போல் அந்த தோஷம் அமைப்பு இருந்தாலும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, லக்ன யோகாதிபதிகள் திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலன்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துருங்க சரிங்களா? இப்போ தோஷம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தாலும் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம முடிவு எடுத்து தான் அப்புறம் நம்ம நிர்ணயம் பண்ணணும் சரிங்களா? இப்போ தோஷம் இருந்தாலும் அவங்களுக்கும் திருமணம் அமையும், நல்லபடியாக திருமண வாழ்க்கையும் இருக்கும். அவங்களுக்கு உண்டான நல்லது என்னமோ, அந்த ஜாதகம் உண்டான நல்லது என்னமோ அது நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அந்த திசை வருதா வரலையா, அப்படியே அந்த திசை வந்தாலும் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னு அதை செக் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா? இப்போ தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இருந்தாலும் அந்த திசை நடந்தால் தாங்க அதுக்குண்டான பலன்கள் நடக்கும் சரிங்களா? நன்றி, வணக்கம்.